மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை எண்ணுவதற்காக 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து 198 மேற்பார்வையாளர்கள், 248 உதவியாளர்கள் என 648 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 208 நுண்பார்வையாளர்களும் அடங்கும். அதேபோல் சுமார் 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். இந்த முறை கூடுதல் பாதுகாப்பு கருதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நுழைவதற்குரிய அனைத்து அலுவலர்கள் மற்றும் வேட்பாளருடைய முகவர்கள் அனைவருக்கும் QR கோடு முறையில் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த QR கோடு முறையில் ஸ்கேன் பண்ணக்கப்புறம் தான் அவங்க அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ள நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதே போல் இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கு ரேண்டமைசேஷன் என்று சொல்லக்கூடிய சுழற்சி முறையில் இன்றைக்கு பொது பார்வையாளர்கள், வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் முன்னால் இன்றைக்கு 2ஆம் கட்ட ரேண்டமைசேஷன் நடந்து எந்த தொகுதிக்கு இவர்கள் வாக்கு எண்ணுக்கு செல்ல இருக்கிறார்கள் என்ற விவரம் சம்பந்தப்பட்ட எந்த வாக்கு எண்ணிக்கை மேஜைக்கு அவங்க போகிறாங்க அப்படிங்கிற விவரம் காலையில் தான் முடிவு செய்யப்படும். இது அதுவும் ரேண்டமைசேஷன் முறையில் தான் செய்யப்படும். அதே போல் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட மட்டும் இல்லாமல் முழுமையாக அந்த வாக்கு எண்ணிக்கை மையம் மட்டும் இல்லாமல் அதோட வெளிப்புற பகுதியிலையும் CCTV கேமரா மூலமாக முழுமையாக கண்காணிப்பில் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் அரசியல் கட்சி வேட்பாளர்களுடைய முகவர்கள், அதுக்கப்புறம் இவங்க பணியாளர்களுக்காக தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். குடிநீர் வசதி இருக்குது, கழிப்படை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, அவசர கால மருத்துவ ஊர்தி அங்கே இருக்குது, மருத்துவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் இவங்க யாருமே செல்ஃபோனை உள்ள எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்லை. அப்படிங்கிறதுனால தனியாக செல்ஃபோனை அவங்க டெபாசிட் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு போனால் திரும்ப வரும்போது வாங்கிட்டு போகிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறோம். அதே போல் IRTயில் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க நடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தனியாக பேருந்துகள் மூலமாக அவங்கள உள்ளே அழைத்து செல்வதற்கான வாய்ப்பும் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போல் வாக்கு எண்ணிக்கை முகவர்களிலிருந்து எங்கள் பணியாளர்கள் எல்லாருக்குமே அங்கே காலையில் சிற்றுண்டியும் மதியம் உணவும் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போல் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பத்திரிகையாளர்களுக்கான பிரத்யேகமாக எப்பவும் வழக்கமாக நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹாலில் மீடியா சென்டர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கே டெலிஃபோன் வசதி, அதே போல் டிவி அங்கே வச்சுருக்கிறோம். அதே போல் அங்கேயே அவங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செய்தி சேர்க்க செல்லும் பொழுது அவங்க அவங்களுடைய செல்ஃபோனை டெபாசிட் பண்ணிவிட்டு போய் அங்கே கவர் பண்ணிவிட்டு திரும்ப வர்றதுக்கான ஏற்பாடும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே போல் பத்திரிகையாளர்கள் 4 அல்லது 5 பேர் மட்டும்தான் ஒரு நேரத்தில் அழைத்து போய் அவங்கள கவர் பண்ணிவிட்டு திரும்ப கூட்டு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதற்கு பத்திரிகையாளர்கள் தரணும் கேட்டுக்கிறோம். அவங்களுக்கு தேவையான டெலிஃபோன் வசதி, ஒரு டெலிஃபோன் நம்பர் தனியாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். அங்கே அவங்க மீடியா ரூமில் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே அந்த கவுண்டிங் ஹாலுக்கு போகும்போது மட்டும் செல்ஃபோன் அலோவ் பண்ண மாட்டோம். அதே போல் காலையில் 8 மணிக்கு நாங்கள் முதல்ல இது நம்முடைய போஸ்டல் பேலட்டை என்ன ஆரம்பிப்போம். அந்த போஸ்டல் பேலட்டை பொறுத்த மட்டும் என்ன பிளான் இருக்கோம், மொத்தம் எங்களுக்கு 21,550 வாக்குகள் போஸ்டல் பேலட்டில். இது போஸ்டல் பேலட்டுங்கிறது தபாலில் வந்தது மட்டும் இல்லை, ஹோம் ஓட்டிங்கில் வாங்கினது. அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டி சென்டரில் எங்கள் போலிங் பர்சனல் அவங்க கேஷ் பண்ண ஓட்டு. அதே போல் எசென்சியல் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி எல்லாரோடைய சேர்ந்து மொத்தம் 21,000 வாக்குகள் போஸ்டல் பேலட் மூலமாக வாங்கியிருக்கோம். அதனால் இந்த முறை தனியாக ஒவ்வொரு 500 போஸ்டல் அந்த அஞ்சல் வாக்கு சீட்டுக்கும் ஒரு டேபிள் மூலமாக நம்ம எண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்காக தனியாக ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர், 2 கவுண்டிங் அசிஸ்டண்ட்டு, ஒரு மைக்ரோ அப்சர்வர் ஒரு டேபிள் இருப்பாங்க. இவங்களுடைய ஒர்க்கை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு 48 டேபிள் இருக்கிறதுனால 48 அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் புதுசாக இப்போ எலெக்ஷன் அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த மொத்த பணியை ஒவ்வொரு டேபிள்லையுமே அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதே போல் இது முடிஞ்சதுக்கப்புறம் 8:30 மணிக்கு EVM கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். EVM கவுண்டிங் மொத்தம் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியுமே 14 டேபிள் போட்டிருக்கோம். ஒரு ரவுண்டில் 14 இயந்திரங்கள் எண்ணப்படும். அந்த வாக்கு எண்ணிக்கைகளை முகவர்கள் அந்தந்த அவங்களும் வாக்கு பதிவொன்று பெறப்பட்ட 17C ஃபார்ம் அங்கே கொண்டு வருவாங்க. அதில் உள்ள எண்ணிக்கையை நாங்கள் சரி பார்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணிக்கையை சொல்லி அங்கேயே அவங்களுக்கு டிக்ளரேஷன் பண்ணி அவங்ககிட்டே அப்ரூவல் வாங்கிடுவோம். இந்த மொத்த விவரமும்
முழுமையாக வந்து ஆன்லைன் மூலமாக வந்து மானிட்டர் பண்ண முடியுது. எந்த விதமான தவறுகள் நடைபெறாத ஒன்றும் முறையாக நடத்துவதற்கான சிஸ்டமேட்டிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். அதுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் ஸ்டேஷனரிஸு, தேவையான கம்ப்யூட்டர்ஸு, ஜெராக்ஸ் மிஷினு எல்லாமே வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்முடைய எலெக்ஷனை பொறுத்த மட்டும் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து 15,84,557 வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கிறது. இதில் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியும் சுற்றுகள் எண்ணிக்கை ஈரோடு கிழக்கு பொறுத்த மட்டும் 19 சுற்றுகளில் முடிவடையும். ஈரோடு மேற்கில் 24 சுற்றுகள், மொடக்குறிச்சியில் வந்து 21 சுற்றுகள், பெருந்துறையில் 21, பவானியில் 22, அந்தியூரில் 20, கோபிச்செட்டிப்பாளையத்தில் 22, பவானிசாகரில் 24. இப்படி ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியும் அங்கே இருக்கிற வாக்குச்சாவடி மையங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து இந்த சுற்றுகள் இருக்குது. அதே போல் வந்து இந்த சுற்றுகள் ஒவ்வொரு சுற்று முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து அதை கம்பைல் பண்ணி அதுக்கு தனியாக எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை நம்ம என்ட்ரி போட்டு அந்த அப்சர்வரோட ஒப்புதலோட ஆர்வம் வந்து டிக்ளேர் பண்ணுவார். அவங்க டிக்ளேர் பண்ண வந்து தனியாக ஒரு போர்டு வச்சுருப்போம். அந்த போர்ட்லேயும் வந்து பெர்மனெண்ட்டாக எழுதி போட்டுருவாங்க. உடனடியாக ஆன்லைனில் வந்து நாங்கள் என்ட்ரி போட்டோம்னா இந்தியாவிலேருந்து எந்த பகுதியில் இருந்தாலும் அவங்க வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எவ்வளோ ஓட்டுகள் வந்து எண்ணப்பட்டிருக்கிறது, யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. அதனால் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இங்கே மாவட்ட நிலையில் நாங்கள் வந்து கூட்டம் போட்டு அவங்களுக்கு எப்படி அங்கே ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்த தேர்தல் நடத்துனர்கள் அந்த வேட்பாளர்களுக்கும் வேட்பாளருடைய முகவர்களுக்கும் எப்படி வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஒழுங்குமுறை கடைபிடிக்கணுங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாளை வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. இந்த பணியை வந்து மிக சிறப்பாக மேற்கொண்டு வருகின்ற தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து பெரிய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 4 நாட்களாக இந்த கவுண்டிங்காக வந்து பல்வேறு பயிற்சிகள், புதிய விஷயங்கள்லாம் அவங்க வந்து திறந்து செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக மிக சிறப்பான முறையில், அமைதியான முறையில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இல்லை 8 மணிக்கு நம்ம வந்து தபால் வாக்கில் என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா 4 அல்லது 5 மணி நேரம் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். தபால் வாக்கில் 8:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்து இவிஎம் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஒரு 7:30 மணிக்கு 7 மணிக்குள்ளே வந்து அவங்க வேட்பாளர்கள் முன்னியில் ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கடைசிக்கு முந்தின ரவுண்டு அது வந்து எல்லா போஸ்டல் பேலட்டும் எண்ணி முடிச்ச மட்டும் தான் அதை வந்து கடைசிக்கு முந்தின ரவுண்டு எடுப்போம். இப்போ இங்கே 500 ஓட்டுக்கு தான் ஒரு டேபிள் போட்டுக்கிறதுனால அந்த அளவுக்கு நேரம் போகாது. ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்தில் வந்து போஸ்டல் பேலட் நாங்கள் முடிச்சிடுவோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது அரை மணி நேரம் முன்னால் ஸ்டார்ட் பண்ணும் ஒழிய அது தனியாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தனி ஹால் இருக்குது, இது தனியாக ஹாலில் நடந்துட்டு இருக்கும். இல்லை மொத்தம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு 1000 பேர் வந்து கவுண்டிங் ஹாலில் மொத்தம் 6 கான்ஸ்டியூன்சியும் சேர்த்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தம் 1000 மேலே வந்து போலீஸ் போட்டிருக்கோம். ரெண்டாவது கவுண்டிங் ஹால் வந்து ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து உள்ளே வந்து எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வெளியும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கோம். இது போக நகரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதையும் பார்த்துட்டு அங்கேயும் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு கவுண்டிங்னா இப்போ போலிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2329 இடத்துல எங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ இடத்துல ஆட்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. பட் இது 2 கவுண்டிங் ஸ்பாட்டு தான், 8 ஹால் தான் இருக்குது. அதனால் வந்து தேவையான அளவுக்கு ரெண்டாவது நம்ம சிஏபிஎஃப் இருக்காங்க, நம்ம ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் இருக்காங்க, லோக்கல் போலீஸ் இருக்காங்க. அதனால் தேவையான அளவுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்குது. ரெண்டாவது நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி இது வரைக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக சுமூகமான முறையில் நடத்தப்படும். வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, பத்திரிகையாளர் நாளைக்கு 2 வீலர் அலோவ் பண்றது இல்லை. உங்களுக்கு வந்து இங்கே கலெக்டரேட்ல இருந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் உங்களை கூட்டு போயிடுவாங்க. கலெக்டர்ஸ் இல்ல, இது அதனுடைய பாதுகாப்பு. ஏன்னா நம்ம வந்து இல்ல போண்டா கொண்டு வர நாங்க ஐடி கார்டு கொடுத்து அனுப்புறோம். யாரையும் அதே ஐடி கார்டு உங்களுக்கு வந்து நமக்கு அந்த மீடியா ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு கூட்டு வரதுதான். இது உள்ள வந்து சார் நாங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஓபன் பண்றதை எடுத்துட்டு ஒருவேளை நாங்க லீடிங் போறோம் இங்க கீழே அதை பண்ண சொல்லிப்பாங்க. நாங்க அங்க இருந்து 2 மற்ற கவுண்டிங் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது மட்டும் ஒரு 5000 கவுண்டிங் மட்டும் பிரச்சனை.
இது யாரு மேல இல்ல இருந்து என்ன பிரச்சனைனா இல்ல தூரமா இருக்கிறதுனால நமக்கு அந்த அதான் அரேஞ்ச் பிரச்சனை. பண்ணல பிரச்சனை. மற்ற காம்படிஷன்ல வெளிய வந்தா போதும். நாங்க ஆமா, அதெல்லாம் ஆமா. வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இது மட்டும் தான் வந்து அங்கிருந்து அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு அதுல வண்டியில வந்துருங்க. சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு சார் கன்சிடர் சார் ஒன்லி +2 மட்டும் அலோவ் பண்ணுங்க. அல்ல எந்த வெஹிக்கிளுமே எந்த அரசு வாகனங்களை தவிர வேற எந்த வெஹிக்கிளும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சார் மற்ற கூலஸ் இருக்கு சார் அங்க. Instruction இருக்கு. 100 கூலஸ் இருக்கு. அலோவ் பண்றது இல்ல. இல்ல சார் எல்லா கூலஸ் நான் பாத்துங்க. எங்களுக்கு ரிப்போர்ட் அரசு வாகனங்கள் அரசு அலுவலகத்தை தவிர வெளி பிரைவேட் அலோவ் இல்ல சார் டூ வீலர்ஸ் மற்ற இதுல வந்து இல்ல இதுல உங்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம வந்து நாங்க கன்சிடர் பண்ணி ஏற்கனவே சிஓ ஆபீஸ் கேட்டுட்டோம். எந்த வெஹிக்கிளும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வெஹிக்கிளை நாங்க கூட்டு போய் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறோம். The Chennai Silks in Mega Summer Sale.